அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திரு அவையின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சி நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் திருத்தந்தை அவர்கள் பணிவாழ்வின் 12ஆம் ஆண்டு கொண்டாட்டம், இத்தாலிய பெண் எழுதியதாக கூறப்படும் நற்செய்தி, திருத்தந்தை கொண்டிருந்த இலக்கிய ஆர்வம் போன்ற பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அவை அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளில் ஆற்றிய மிக முக்கிய சீர்திருத்தங்களை இன்று நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் காண்போம். 12 ஆண்டு கால பணிக்காலம், 12 ஆண்டு கால சீர்திருத்தங்கள். ஒரு வகையில் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வத்திக்கான் கணக்கு வழக்குகளில் அதிக கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். முறைகேடான பணமோசடி குறித்த குற்றச்சாட்டில் ஒரு பேரருள் தந்தையும் கைது செய்யப்படும் நிலை ஏற்படக்கூடாது என்பதே அக்கட்டுப்பாடுகளின் நோக்கம். திருத்தந்தை அவர்களிடம் தணிக்கையாளர்கள் நிதிநிலை பற்றி கூறியவற்றை ஒரு வாக்கியத்தில் கூறிவிடலாம். அதாவது, திரு அவையில் நிதி இருப்பு நிலை குறிப்பில் கிட்டத்தட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை எனலாம். மறுபுறம் திரு அவையில் பாலியல் முறைகேடுகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களை கூற வேண்டும். அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் நோக்கத்தோடு உலகிலுள்ள அனைத்து ஆயர்கள் பேரவைகளின் தலைவர்களையும் திருத்தந்தை அவர்கள் 2019ஆம் ஆண்டு வரவழைத்தார். இத்தகைய சீர்திருத்தங்கள் குற்றவாளிகளை தடுக்கவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரவும் ஏற்படுத்தப்பட்டதை வத்திக்கானின் அதிகாரிகள் அவற்றில் வெளிப்படைத்தன்மை இல்லை என சுட்டிக்காட்டுகின்றனர். இங்கு தொடர்ந்து நிலையாக இருக்கக்கூடிய முறையீடு என்னவென்றால் தகவல் பரிமாற்ற குறைபாடுதான். பாதிக்கப்பட்ட பலர் திரு அவை சட்டம் சார்ந்த வழிமுறைகள் குறித்து சிறிதும் அறிந்திருப்பதில்லை. இந்த தகவல் தொடர்பு குறைபாடுகள் ரோமை தலைமை செயலகம் மட்டுமல்ல, தனித்திரு அவைகள், மறை மாவட்டங்களில் என எல்லா இடத்திலும் நிலவுகிறது. திருச்சட்ட வல்லுநர்கள் கத்தோலிக்கர்களால் புரிந்து கொள்ள கடினமான மற்றும் சர்ச்சைக்குரிய நிலைகள் என்னவென்றால், ஓரின ஈர்ப்பாளர்கள் மற்றும் LGBTQ உறவு நிலையில் இருப்போரை கையாள்வது எப்படி என்பதுதான். குறிப்பாக ஒரு வகையான ஆசீர்வாதத்தை மட்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அளிக்க திருத்தந்தை அவர்கள் முடிவெடுத்ததை கூறலாம். ஆசி வழங்குதலின் புரிதலை விசாலப்படுத்தி அதன் அருள் பணியை வளர்த்தெடுக்கவும் திருத்தந்தை அவர்கள் விரும்பினார். அதாவது, அருள் அடையாளங்களின் போது வழங்கப்படும் ஆசீர்வாதங்களைப் போலல்லாமல் மற்ற ஆசீர்வாதங்களும் உண்டு. இத்தகைய ஆசிரியெல்லாம் வாழ்வை தொடர கடவுளின் உதவியை வெளிப்படுத்தக்கூடிய அருள் பணியாளர்களின் ஜெபமே. அதாவது, அருளடையாளங்களின் போது வழங்கப்படும் ஆசீர்வாதங்களைப் போல் அல்லாமல் அருள் பொழிவு போன்ற வைக்கப்படாத ஆசீர்வாதங்கள் உண்டு. இத்தகைய ஆசீர் எல்லாம் வாழ்வை தொடர கடவுளின் உதவியை வெளிப்படுத்தக்கூடிய அருள்பணியாளரின் ஜெபமே. சர்ச்சைகள் ஒருபுறம் இருக்க, நாம் கவனத்தில் கொள்ளாமல் விட்டுவிட முடியாதது அவரது திருத்தூது பயணங்கள் ஆகும். 47 திருத்தூது பயணங்களில் அவர் 70 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். மிக நீண்ட பயணம் அவருடைய 87வது வயதில் நிகழ்ந்தது. அது மத அடிப்படைவாதத்திற்கு எதிராக ஒரு செய்தியை வழங்கும் விதமாக உலகின் அதிக இஸ்லாமியர்கள் வாழும் நாடான இந்தோனேஷியா நாட்டிற்கு 2024ஆம் ஆண்டு சென்றதாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை தனித்து காட்டுவது என்னவென்றால், ஏழைகள், நோயுற்றோர் மற்றும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களோடு அவர் கொண்டிருக்கும் உறவுதான். ரோமையில் உள்ள ஒரு சிறிய பங்கில் நடந்த மிகவும் உருக்கமான நிகழ்வு என்னவென்றால், இறை மறுப்பு கொள்கையுடன் அண்மையில் இறந்த தன்னுடைய தந்தை விண்ணகத்தில் இருப்பாரா என்று ஒரு குழந்தை கேட்டபோது அந்த குழந்தையை திருத்தந்தை அவர்கள் கட்டி அணைத்துக் கொண்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பணிவாழ்வின் 12ஆம் ஆண்டு கொண்டாட்டம் வத்திக்கானில் எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். உலகம் அதன் முதல் லத்தீன் அமெரிக்க திருத்தந்தையை சந்தித்த தருணம் நிகழ்ந்து 12 ஆண்டுகள் கடந்துவிட்டன. முதன்முறையாக இந்த ஆண்டு நிறைவு நாளில் திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார். ஆனால் ரோம் நகர் இந்நாளை அவரது உடல்நலத்திற்காக ஜெபித்து சிறப்பான விதத்தில் கொண்டாடியது. திருச்சிலுவை பல்கலைக்கழகத்தில் அவருக்காக திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு சூழ்நிலைகள் சற்று சிறப்பானது.
திருத்தந்தைக்காகவும் அவர்களின் உடல் நலத்திற்காகவும் ஜெபிப்பதோடு அவர் திரு அவையில் ஆற்றிய மற்றும் ஆற்றும் அனைத்து செயல்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு திருப்பலி கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். கடந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான காலமாகும். சிறைக்கு சென்றது, பெண்களின் பாதங்களை கழுவிய முதல் திருத்தந்தையாக இருப்பது, ஏழைகளுக்கு அவர் ஆற்றிய சேவைகள், அவர்களோடு வத்திக்கானில் உணவு உண்டது, இரக்கத்தை எங்கும் எடுத்துச் செல்வது அவருடைய திரு அவை பணிக்காலத்தின் அடையாளம் மற்றும் யூபிலி ஆண்டின் விருதுவாக்கும் ஆகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பணிக்காலத்தின் விருதுவாக்கு இரக்கம் என்பது என் கருத்து. அனைத்திற்கும் மேலாக மக்களையும் அவர்களுக்கென இருக்கும் மதிப்பையும் நிராகரிக்காத பரிணாமமே இப்பணிக்காலத்தின் கரு. முரண்பாடுகளுக்கு எதிராக பேச தயங்காத ஒரு திருத்தந்தை இவர். ஒவ்வொரு பொது பார்வையாளர்கள் சந்திப்பிலும் அவர் வழங்கிய செய்தியும் இதுதான். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, தனது செயல்களால் விளக்கியுள்ளார். உக்ரைன் போர் சூழ்நிலை தமது இல்லத்திற்கு அருகில் நடப்பதாக உணர்ந்தார். அதை குறித்து பேச திருத்தந்தை அவர்கள் ஆர்வமாயிருந்தார். நாங்கள் அவருக்கு நெருக்கமாக இருப்பதாக உணர்கிறோம். எப்போதுமே மிகவும் கடைநிலையில் உள்ளவர்கள் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காசா அதிகாரிகளை அழைத்து விசாரிக்கிறார். அங்கிருக்கும் கிறிஸ்தவர்கள் மீது அவர் அக்கறை கொண்டுள்ளார். திருத்தந்தை அவர்கள் பெரிய இதயம் கொண்டிருக்கிறார். திருத்தந்தையின் நாட்டு மக்களான அர்ஜென்டினாவின் மக்களும் இந்த நாளில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருப்பார்கள். ஏனெனில் இந்த தருணத்தில்தான் தங்களில் ஒருவர் திருத்தந்தையானார். ஒரு நல்ல கிறிஸ்தவராக எனக்கு மனநிறைவு தருகிறது. என்னவெனில் அர்ஜென்டினா மக்கள் திருத்தந்தை ஒரு அர்ஜென்டினர் என்பதை நினைத்து பெருமை அடைந்தார்கள். உண்மையில் இது அவர்களுக்கு ஒரு பெரும் கொண்டாட்டம். நாங்கள் அர்ஜென்டினாவிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மிக உற்சாகமாயிருந்தோம். அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒருவர் திருத்தந்தையாக வருவார் என்று நாங்கள் நினைத்து பார்த்ததே இல்லை. நம்பிக்கையாளர்களின் மனங்கள் தொடங்கி அவரோடு இணைந்து பணியாற்றும் ரோமே தலைமைச் செயலகம் வரை அனைவரும் அவருக்கு அன்பின் வாழ்த்துச் செய்திகளை அனுப்ப மறக்கவில்லை. 12 என்பது முழுமையை குறிக்கும் ஒரு எண். திரு அவைக்கும் உலகிற்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பங்களிப்பு நிறைவு பெறுகிறது என்பதால் நாம் கடவுளுக்கு உண்மையில் நன்றி சொல்ல வேண்டும். ரோமையில் இந்த நாள் எப்போதும் நினைவில் இருக்கும் ஒரு நாளாகும். அடுத்த ஆண்டு இந்த விழாவை வேறு விதமாய் கொண்டாட திருத்தந்தை அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்நோக்கு. திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 4 வாரங்களுக்கு மேல் ஆகியிருக்கும் நிலையில் தற்போது அவர் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 31 நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தோற்றம் இதுதான். அவர் ஜெமெலி மருத்துவமனையில் உள்ள சிற்றாலயத்தில் திருப்பலியை இணைந்து நிறைவேற்றினார். இந்த வாரத்தில் அவருக்கு சுவாச சிக்கலோ அல்லது மூச்சுக்குழாய் இறுக்கமோ ஏற்படவில்லை. மேலும் திருத்தந்தை அவர்களின் உடல்நிலை மருத்துவ சிகிச்சைகளுக்கு நன்கு ஒத்துழைத்தது. திருத்தந்தை அவர்கள் இவ்வாரத்தை அமைதியில் கழித்தார். திருத்தந்தை இல்லத்திலுள்ள மறையுரையாளர் அளித்த ஆன்மீக பயிற்சிகளை அவர் கேட்டார். அப்போது மறையுரையாளர் திருத்தந்தை அவர்கள் தம் 12ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடிக் கொண்டிருப்பதை நினைவூட்ட தவறவில்லை. இதுவரை திருத்தந்தை அவர்களின் புகைப்படங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. மக்களிடமிருந்து தாம் பெற்ற ஜெபங்களுக்கு நன்றி சொல்லி திருத்தந்தை அவர்கள் வெளியிட்ட ஒலிப்பதிவை மட்டுமே வத்திக்கான் சதுக்கத்திலிருந்து கடந்த வாரங்களில் வெளியிட்டார்கள். அதில், எனது உடல்நலத்திற்காக நீங்கள் செய்த ஜெபங்களுக்கு என் முழு மனதுடன் நன்றி கூறுகிறேன். நான் இங்கிருந்தாலும் உங்களோடுதான் இருக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அன்னை மரி உங்களை பாதுகாப்பாராக, நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து திருத்தந்தை அவர்கள் நலமாக உள்ளார் என்பதற்கு இந்த ஒலிப்பதிவுதான் ஒரே சாட்சியாக இருந்தது. அதே வேளையில் அவரது உடல்நிலை அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. இந்த 4ஆம் வார இறுதியில் திருத்தந்தை அவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்தாலும் அவர் ஜெமெலி மருத்துவமனையிலிருந்து வெளியில் வருவார் என்பதை மருத்துவர்களால் உறுதியாக கூற முடியவில்லை. திருத்தந்தை அவர்களிடம் மன்னிப்பு குறித்து கடிதம் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்திருக்கும் பதிலை இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பதாக கடிதம் மூலமாக ஒரு பெண் கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார். அதில் தன் கணவரின் தவறான நடத்தையை குறிப்பிட்டு மன்னிக்க முடியாததை மன்னிக்க முடியுமா என்று எழுதியிருந்தார். அதற்கு திருத்தந்தை அவர்கள் இந்த பிரச்சனை எளிதில் தீர்க்க முடியாது என்றும், இருந்தபோதிலும் அப்பெண் தனக்குத்தான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றார். அப்படியென்றால் அப்பெண் தன் கணவரை உண்மையிலேயே அன்பு செய்தால் அவரை மன்னிக்க ஒரு வழியை கண்டறிய வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கின்றார். மன்னிப்பு என்பது நிபந்தனையின்றி இலவசமாக அளிக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார். இதற்கு தீர்வு காண அப்பெண் தன் கணவரை மற்றொரு தம்பதியரோடு இணைந்து ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள அழைக்க வேண்டும். அது அத்தகைய சூழலை சரிசெய்ய உதவும் என்ற தன் பரிந்துரையையும் கூறியுள்ளார். இறுதியாக திருத்தந்தை அவர்கள் அப்பெண்ணை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். குறிப்பாக திருக்குடும்பமான இயேசு மரி சூசையப்பர் இவர்களை உற்றுநோக்க அறிவுறுத்தியது கவனிக்கத்தக்கது.
2025 யூபிலி ஆண்டு தொடங்கியதிலிருந்து அது தொடர்பாக வத்திக்கான் மற்றும் அதன் சுற்றத்தில் நிகழ்ந்தவற்றை இந்த பகுதியில் காண்போம். கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் யூபிலி ஆண்டு தொடங்கியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமர்ந்த நிலையில் யூபிலி புனித கதவுகளை தட்டினார். அது 2015 நிகழ்ந்ததைப் போல் அல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட நிலையாகும். அப்போது அவர் 10 வயது இளையவராய் இருந்தார். சில நாட்களுக்கு பிறகு தன் உடல்நலத்தில் முன்னேற்றம் காட்ட விரும்பினார். அதனால் ரோமையிலுள்ள ரெபிபியா சிறையின் புனித கதவை தன் சக்கர நாற்காலியின் உதவியின்றி திறக்க விரும்பினார். நான் முதலில் திறந்த புனித கதவு புனித பேதுரு பேராலயத்தில் உள்ளது. இரண்டாவது புனித கதவு இந்த சிறையில் உள்ளது. இன்று இந்த சிறை பேராலயமாக மாறிவிட்டது. இங்கு இருப்பவர்களில் பலர் பெரும் குற்றம் இழைத்தவர்கள் அல்ல. அவ்வாறு செய்பவர்கள் தந்திரமாக வெளியே தங்கிவிடுகிறார்கள். கைவிடப்பட்டவர்களுடன் நாம் உடன் பயணிக்க வேண்டும். கடந்த ஜனவரி மாதம் திருத்தந்தை அவர்கள் யூபிலி நிகழ்வுகளில் பங்கேற்றார். குறிப்பாக ஜனவரி 11 சனிக்கிழமை அன்றைய பொது பார்வையாளர்கள் சந்திப்பை குறிப்பிடலாம். இன்று சனிக்கிழமை காலையில் நாம் யூபிலி ஆண்டின் பொது பார்வையாளர்கள் சந்திப்பை தொடங்குகிறோம். உலக அனைத்திலிருந்து வரும் அனைவரையும் வரவேற்று அரவணைத்து புதிய தொடக்கத்தை தேட தூண்டுவதே இதன் நோக்கமாகும். யூபிலி என்பது உண்மையில் ஒரு புதிய தொடக்கமாகும். அதற்கு அடுத்ததாக மற்றொரு பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். அது ஆயுத படையினருக்கான யூபிலி ஆகும். அங்குதான் அவருக்கு சுவாச பிரச்சினை மீண்டும் தொடங்கியது. சில நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போதிலிருந்து வத்திக்கான் நிகழ்வுகளில் அவருக்கு பதிலாக மற்ற வத்திக்கான் பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள். கலைஞர்களுக்கான யூபிலி நிகழ்விற்கு போர்த்துகீசிய ஜோஸ் டொலன்டினோ அவர்கள் தலைமையேற்றார். திருத்தொண்டர்களுக்கான யூபிலி நிகழ்விற்கு நற்செய்தி அறிவிப்பு திருப்பிட ஆணையத்தின் சார்பு பொறுப்பாளர் அவர்கள் தலைமையேற்றார். மேலும் தன்னார்வலர்களுக்கான யூபிலி நிகழ்வில் கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் தலைமையேற்றார். அடுத்த யூபிலி நிகழ்வு மார்ச் மாதம் 28 முதல் 30 வரை திட்டமிடப்பட்டுள்ளது. அது இரக்கத்தின் மறைத்தூதுவர்களாக நியமிக்கப்பட்ட அருட்பணியாளர்களின் யூபிலி ஆகும். மார்ச் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பாரம்பரியமாக ஒப்புரவு அருள் அடையாளத்திற்கான நாளாகும். ஏப்ரல் மாதத்தில் புனித வாரம் வருகிறது. அதில் நோயாளர்கள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான யூபிலி ஆகியவை நிகழும். அது அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் புனிதர்பட்ட நிகழ்வோடு நிறைவடையும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்நிகழ்வுகளில் எந்த முறையில் பங்கேற்பார் என்பது பற்றி தெளிவான செய்தி இல்லை. காரணம், அவரது உடல்நலம் பற்றி மருத்துவர்களால் எதுவும் உறுதியாக சொல்ல இயலவில்லை. திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் இருந்து குணம் பெற்று திரும்பியதும் என்ன செய்வார் என்பது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் காண்போம். வத்திக்கான் நிபுணர் பிரான்சிஸ்கோ கிரானா அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவர். இவர் திருத்தந்தை அவர்களை குறித்தும் திருத்தந்தையோடு இணைந்தும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 88 வயதில் ஜெமிலி மருத்துவமனையில் 1 மாத காலம் அவர் இருப்பது அதன் விளைவுகளை கொண்டிருக்கும் என்கிறார். இத்தருணத்தில் திருத்தந்தை அவர்கள் தன் வாழ்க்கையை பற்றி மறு ஆய்வு செய்ய வேண்டும். அவர் உடல்நலம் பெற்று மருத்துவமனையிலிருந்து வந்தாலும் இன்று வரையுள்ள திட்டங்களை அவர் நிறைவேற்ற முடியுமா என்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை. திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து இந்த பத்திரிகையாளர் திருத்தந்தையின் தீவிர தன்மை குறித்த தகவல்களை வைத்துள்ளார். அவர் ஜெமிலிக்கு வந்தபோது மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். ஏனெனில் அவருக்கு பல நாட்களாக கார்டிசோன் எனப்படும் ஸ்டீராய்டு மருந்து கொடுக்கப்பட்டு வந்தது. அது அவருக்கு இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்தது. அதன் விளைவாக நீரிழிவு கோமா நிலை ஏற்படும். பிப்ரவரி 14ஆம் நாள் திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனைக்கு வந்தபோது அவரின் இரத்த சர்க்கரை அளவு 650. வயதான நோயாளிகளின் சாதாரண சர்க்கரை அளவு 80 முதல் 120 வரை இருக்கும். ஆனால் திருத்தந்தைக்கு சராசரி அளவை விட 6 மடங்கு அதிகம். இப்படிப்பட்ட நிலையில் திருத்தந்தை அவர்கள் தன் திரு அவை பணிகளில் எவ்வாறு ஈடுபட முடியும் என்ற கேள்விதான் எழுகின்றது. நாம் நம்பிக்கையின் யூபிலி ஆண்டு என்ற புனித ஆண்டில் இருக்கிறோம். திருத்தந்தையின் பதிலாளியாக இருப்பவர்களால் அவரின் தலைமையின்றி யூபிலி நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. யூபிலி நிகழ்வுகளை நிகழ்த்துவது ஒரு கர்தினாலாகவோ அல்லது அதை ஏற்படுத்தும் அமைப்பாளராகவோ இருக்கலாம். ஆனால் திருத்தந்தையின் பதிலாளிகளை தேடுவதென்பது திரு அவையை சிரமத்திற்கு ஆட்படுத்துகின்றது. திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 5 வாரங்கள் ஆகின்றன. இந்நிலையில் அடுத்த திருத்தந்தை யார் என்ற பேச்சுக்கள் எழுவது இயல்பு என்று பிரான்சிஸ்கோ அவர்கள் கூறுகிறார். திருத்தந்தை அவர்கள் அதிக காலம் உடல்நலமில்லாமல் இருப்பதால் அடுத்த திருத்தந்தை யாராக இருக்கலாம் என்று பேச கர்தினால்கள் அச்சம் கொள்ளவில்லை. அவர்கள் சிறு சிறு தேர்வு சேகரிப்பை மேற்கொண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் சிறப்பு இரவு விருந்துகளும் பின்புலத்தில் நடந்து வருகின்றன. இதனால் அவர்கள் திருத்தந்தையை மறந்துவிட்டனர் என்று கூற இயலாது. ஏனென்றால்
திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படும் விதம் மற்ற அரசியல் தேர்தல்களைப் போல் இருக்காது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இது ஒரு நிச்சயமற்ற காலமாகும். இதில் அதிகாரிகளும் நம்பிக்கையாளர்களும் இரவும் பகலும் திருத்தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இடம்பெயர்ந்து செல்லும் உக்ரைன் மக்களுக்காக ஐரோப்பாவின் காரிதாஸ் மற்றும் பிற அமைப்புகள் ஆற்றும் பணி குறித்து இந்த பகுதியில் காண்போம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரைன் மக்களை தங்கள் நாடுகளுக்குள் ஏற்க தற்காலிக பாதுகாப்பு உத்தரவு ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியம் செயல்படுத்தியது. இது இடம்பெயர்ந்த மக்கள் ஐரோப்பிய நாடுகளின் எந்த சமூகத்திலும் வசிப்பதற்கும், வேலை செய்வதற்கும், படிப்பதற்கும் அல்லது மருத்துவ பராமரிப்பை பெறுவதற்குமான ஒரு வழிமுறையாகும். இருந்தபோதிலும் இந்த பாதுகாப்பு நடைமுறை தற்காலிகமான ஒன்றாகும். இது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முடிவடைகிறது. ஆகவே ஐரோப்பாவின் காரிதாஸ் அமைப்பு 130க்கும் மேற்பட்ட மற்ற அமைப்புகளோடு இணைந்து அப்பாதுகாப்பு நடைமுறை நீட்டிக்கப்படுவதற்கும் அம்மக்களுக்கான நீண்டகால தீர்வு வழங்கப்படவும் கோரிக்கை வைத்துள்ளது. உக்ரைன் நாடு இன்னும் பாதுகாப்பானது அல்ல என்றும் வான்வழி தாக்குதல்களும் குண்டுவீச்சுகளும் நாள்தோறும் தொடர்ந்து வருவதாகவும் அம்மக்கள் கூறுகிறார்கள். மேலும் எதிர்காலத்தில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் நகரங்கள் அழிக்கப்பட்டுள்ள நிலையில் நிரந்தரமாய் இங்கு வருவதற்கு அது பாதுகாப்பானதாக இருக்காது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது 4.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த தற்காலிக பாதுகாப்பில் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மரியா வல்தோர்தா அவர்கள் எழுதியதாக கூறப்படும் நற்செய்தி குறித்து இந்த பகுதியில் காண்போம். 1961ஆம் ஆண்டு இறந்த இத்தாலி நாட்டைச் சார்ந்த மரியா வல்தோர்தா அவர்களின் எழுத்துக்கள் குறித்து நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிட பேராயம் கருத்து தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக த காஸ்பல் ஆஸ் இட் ஹாஸ் பீன் ரிவீல்ட் டு மீ, அதாவது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி என்ற அவரது படைப்பில் இறைவெளிப்பாடுகள் குறித்து கூறப்படுபவை இடம்பெற்றுள்ளன. கர்தினால் விக்டர் மனுவேல் அவர்கள் தலைமையில் செயல்படும் இந்த விவாதத்திற்குரிய துறை ஒரு அறிக்கையில் அவர் எழுதியுள்ள காட்சிகள் குறித்து பின்வருமாறு கூறுகிறது. அவற்றை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தோன்றியவை என்று கருத முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தனக்கு தெரிந்த வகையில் விவரிக்க அந்த ஆசிரியர் பயன்படுத்தும் இலக்கிய முறைகள் மட்டுமே. மேலும் இது குறித்து திரு அவை கூறுவது என்னவென்றால், திருமறைக்கு புறம்பான நற்செய்திகள் அல்லது அதை ஒத்த பிற நூல்களை நெறிமுறையாக ஏற்றுக்கொள்வது இல்லை, ஏனெனில் அவை இறை ஏவுதலால் எழுதப்பட்டவை என அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் இது ஒன்றும் ஒரு புதிய நடைமுறை அல்ல. திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் காலகட்டத்திலே இந்நூலை தடை செய்யப்பட்ட நூல்களின் பட்டியலில் வத்திக்கான் சேர்த்தது. அந்த பட்டியல் 1966ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. ஆனால் கர்தினால் ராட்சிங்கர் அவர்கள் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான பேராயத்தில் இருந்தபோது அந்த ஒழுக்கநெறி காரணங்களினால் அந்த நெறிமுறைகள் சட்டமுறையானது என்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இலக்கியத்தின் மீது இருந்த ஆர்வம் எத்தகையது என்பதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞராக இருந்தபோது இலக்கிய பேராசிரியராக இருந்தார் என்பதை சிலரே நினைவில் வைத்துள்ளனர். சிறுவயது முதலே புத்தகங்களினால் கவர்ந்திழுக்கப்பட்டார். நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது என் அப்பா சில இரவுகளில் கொரோசன் புத்தகத்தை வாசித்து காட்டுவார். அதுதான் எங்களை இலக்கியத்திற்கு அறிமுகப்படுத்தியது. உண்மையில் திருத்தந்தை அவர்கள் 1-2 கவிதைகளை மனப்பாடமாக ஒப்பிப்பதை பார்ப்பது அரிதல்ல. எடுத்துக்காட்டாக போர்ஜஸ் கவிதைகளை சொல்லலாம். இல்லாதது ஒன்றே ஒன்றுதான், அது மறதி. உலகத்தை காக்கும் கடவுள் வரலாற்றையும் காக்கிறார். கடந்த கால நிலவுகளையும் வரவிருக்கும் நிலவுகளையும் தன்னுடைய இறைவாக்கு நினைவில் மறைத்து வைக்கிறார் என்பதே அதன் பொருள். சிந்தனையை வளர்க்க கவிதை உதவுகிறது என்று திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார். அதனால் இப்போது வாழ்க்கை கவிதை என்று பொருள்படும் விவாலா போய்ஷியா என்ற பெயர் கொண்ட அவரது இலக்கிய சிந்தனை தொகுப்புகள் அடங்கிய புத்தகம் வெளிவருகிறது. திருத்தந்தையாக இருந்த போதிலும் அவருக்கு கவிதைகள் மீது எப்போதுமே ஆர்வம் இருந்தது. அவருடைய திருத்தூது ஊக்கவுரை, சுற்றுமடல்கள் மற்றும் உரைகளில் அவர் அடிக்கடி கவிதைகளை பயன்படுத்தியிருக்கிறார். தனது இறையியல் கருத்துக்களை அவர் கவிதை நடையில் வெளிப்படுத்தியுள்ளார் என்றுதான் நான் கூறுவேன். முதலாக 2013 நான் அவரை நேர்காணலில் சந்தித்த போது திரு அவையின் நுட்பம் வேண்டும் என்று அவர் தெளிவாக கூறினார். ஆதலால் இன்றைய கவிஞர்களை நோக்கி கேட்பது என்னவென்றால், திரு அவையில் மதிநுட்பம் பெருக உதவி செய்ய வாருங்கள் என்பதுதான். இயேசு சபையை சேர்ந்த அருட்தந்தை ஆண்டோனியோ ஸ்பாட்ரோ அவர்கள் திருத்தந்தையோடு நெருக்கமாக பணியாற்றுபவர். அவர்தான் இலக்கியம் குறித்த உரைகள் எழுத்துக்களை தொகுத்திருப்பவர். உதாரணமாக அன்புள்ள அமேசானியா என்ற ஆயர்கள் மாமன்றத்திற்கு பின்பதான ஊக்க உரையை திருத்தந்தை அவர்கள் கவிதை அடிப்படையில் உரையாடலாக உருவாக்கினார். அங்கு திருத்தந்தை அவர்கள் 17 கவிஞர்களை மேற்கோள் காட்டுகிறார். இருந்தபோதிலும் எதற்கும் பயனில்லாத மற்றொரு உரை இருப்பதாக அருட்தந்தை ஸ்பாட்ரோ அவர்கள் கூறுகிறார். திருத்தந்தை அளித்த உரைகளில் மிக முக்கியமானது என்னவென்றால்,
அவர் மக்கள் இயக்கங்களுக்கு அளித்த ஒன்றாகும். ஏனென்றால் அந்த உரையில் பொது நலனுக்காக உழைப்பவர்களை சமூக கவிஞர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அதாவது கவிஞர் என்பவர் படைப்பாற்றல் மிக்கவர். அந்த படைப்பாற்றல் இலக்கியத்திற்குள் மட்டும் புதைந்து விடுவதல்ல, மாறாக சமூகத்திற்கு சேவையாற்றுபவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். படைப்பாற்றல் இன்றியமையாதது. அருட்தந்தை ஆண்டனியோ அவர்களின் புத்தகத்தை குறித்து திருத்தந்தை அவர்கள் சில வரிகள் எழுதியிருந்தார். அதில் கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களில் கவிதை ஊக்குவிக்கப்பட வேண்டும் எனவும் அனைத்திற்கும் மேலாக சமூகம் கவிதையின் சுவையை அறிய வேண்டும் எனவும் கூறியிருந்தார். அன்றைய நாள் நிறைவுறும் போது கவிதை நம்மை நல்ல மனிதர்களாக உருமாற உதவுகிறது என்று திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் விரும்பி உண்ணும் ஐஸ்கிரீம்களை செய்து தருபவர்கள் யார் என்பதை குறித்தும் அவர்கள் வீட்டில் நடந்த புதுமை குறித்தும் இந்த பகுதியில் காண்போம். ரோமையில் வசிக்கும் அர்ஜென்டினா தம்பதியரான பாட்ரன் குடும்பம் காசா சாண்டா மார்த்தாவில் மிக பிரபலமான ஐஸ்கிரீம் கடை ஒன்றை நடத்தி வருகிறது. செபாஸ்டின் மற்றும் சில்வியா இவர்கள்தான் இந்த கடையின் உரிமையாளர்கள். திருத்தந்தையுடனான இவர்களது வரலாறு எப்போதும் ஐஸ்கிரீமுடன் பின்னி பிணைந்துள்ளது. முதன்முறை திருத்தந்தை அவர்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க நாங்களே முயற்சி செய்து அவருக்கு அருகாமையில் கொண்டு சென்றோம். அவரும் அதை சுவைத்தார். அதன் பின்னர்தான் எங்கள் விற்பனை சங்கிலி தொடங்கியது. மக்கள் வரத் தொடங்கினார்கள். திருத்தந்தைக்காக ஐஸ்கிரீம்களை வாங்க வந்தார்கள். திருத்தந்தை அவர்கள் என்னை அவருடைய நண்பர் என்று கூறுகிறார். திருத்தந்தையோடு பேசிய எல்லாரிடமும் என் நண்பர் செபாஸ்டின் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கள் என்று கூறுவார். திருத்தந்தை அவர்கள் பொதுவாக எலுமிச்சை ஐஸ்கிரீம், கேரமல் சாஸ் மற்றும் மேங்கோ ஐஸ்கிரீம் ஆகியவற்றை தான் உண்பார் என்று செபாஸ்டின் அவர்கள் மனம் திறந்தார். ஆனால் இவர்களின் உறவு ஐஸ்கிரீமை தாண்டிய ஒன்றாகும். 2020ஆம் ஆண்டு அவரது மனைவிக்கு திருத்தந்தையின் செயலாளரிடமிருந்து அழைப்பு வந்தது. திருத்தந்தை அவர்கள் அவர்களை சந்திக்க விரும்பினார். அந்த தனிப்பட்ட சந்திப்பு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. குறிப்பாக அப்போது 3 வயது குழந்தையாக இருந்த லூகாவின் வாழ்க்கையை மாற்றியது. பல பிரச்சனைகளோடு பிறந்த லூகா திருத்தந்தை அளித்த ஆசீர்வாதத்துக்கு பிறகுதான் நல்ல முன்னேற்றமடைந்தான். உண்மையில் திருத்தந்தை ஆசீர் பெற்ற பிறகுதான் அவன் நடக்கத் தொடங்கினான். பல பிரச்சனைகளோடு பிறந்த லூகா திருத்தந்தை அளித்த ஆசீர்வாதத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் அடைந்தான். உண்மையில் திருத்தந்தையின் ஆசீர் பெற்ற பிறகுதான் அவன் நடக்கத் தொடங்கினான். இதற்கு முன்னால் நடக்க முடியாத லூகா திருத்தந்தையை சந்தித்த 48 மணி நேரத்திற்கு பிறகு நடக்கத் தொடங்கினான். இந்நிகழ்வுக்கு பிறகு அவர்களின் அன்பு மகனுக்கு ஏற்பட்ட பெரிய முன்னேற்றத்தை குறித்து திருத்தந்தை அவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக செபாஸ்டின் அவர்கள் திருத்தந்தையின் செயலாளரிடம் தெரிவிக்க தயங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் விரும்பும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது வாத்திகான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.